கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்கின்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாய் அருமையான சகோதரர் ஹென்றி ஜோசுவா அவர்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். கூடலூர், நீலகிரி மாவட்டத்துல கூடலூர் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து வரக்கூடியதான அருமையான சகோதரர் இந்த நேரத்தில் பெற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர்கள் தேவனுக்கு பயந்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும், இந்த தொழுகையிலே பங்கு கொண்ட சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு நம்மை சில நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சில தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில ஆலோசனைகளை நாம் கேட்க முயற்சி எடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு இருந்தால் இல்லையா, நிறைய நேரத்துல இந்த உலகம், நாம் உலகத்தில் இருக்கிறோம், நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி அநேக முறை நம்மளிடத்திலே எழுகிறதா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரோடு இருக்கணும்னு நினைக்கும், சரிங்களா? சில பேர் கணவன் மனைவி அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் பிள்ளைகளே எதன் மேல வாஞ்சியா இருக்கிறாங்கன்னா, இந்த கைபேசி மூலமாக, இந்த மொபைல் அல்லது மணி, காசு. நிறைய பேர் சொந்தங்களோட இருக்கிறாங்க. சில பேர் அரசியல்வாதிகள், மந்திரிகள் என்ற அநேக காரியங்களோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், அவர் என் கூட இருந்தா எனக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம படிக்க போறோம். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் எப்படிப்பட்டவராயிருந்தார்? ஆபிரகாமோடு கர்த்தர் கூட இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கெல்லாம் தெரியும், ஆமா அப்படிங்கிற மாதிரி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 22. அக்காலத்தில் அபிமெலேக்கு சேனாதிபதியாக பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நான் நம்புகிறோம். ஆபிரகாமை பார்த்து, நீ செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த கேள்வியை நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 12ஆம் அதிகாரத்திலே அங்கே குறிப்பிடப்படுகிறது, தேவன் ஆபிரகாமை 1 முதல் 4 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு ஆபிரகாம் சென்றார். அவர் சொல்றாரு, எங்க போறோம் தெரியாது. எல்லாரையும் கூட்டிட்டு போறோமா? ஆமா, எல்லாரையும் கூட்டிட்டு போறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். அப்போ இடம் தெரியாத ஒரு சூழ்நிலையில இதை பற்றி எபிரேயர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? எபிரேயர் ஆசிரியர் சொல்லும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verses 8 நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு
போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப இங்க பார்க்கிறோம், எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் இல்லாமையே போறார். அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு முழு மனுஷனாயிருந்தார். தேவன் என்ன செய்ய சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்றதே இல்ல. எப்படி சொன்னாலும் அவர் என்ன பண்றாரு, தான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் பரதேசியை போல சஞ்சரித்து, அவர் என்ன செய்யறாராம், பரதேசியை போல சஞ்சரித்து அவர் அலைந்தார், கூடாரத்திலே வசித்தார். அப்ப நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு பரதேசி ஸ்ட்ரேஞ்சர் போல இருந்து எப்படியாவது தேவன் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது இங்க தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் என்று. அவருக்கு இடம் தெரியாது, ஆனாலும் பரதேசியா என்ன பண்றாரு, வசிக்கிற கூடாரத்தை எடுத்துட்டு தேவன் எங்கெல்லாம் போக சொல்றாரோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறார். இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, இயேசுவான தேவன் சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னப்பட்ட இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் பூமி மட்டும் வந்தான். அக்காலத்தில் கானானியர்கள் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ளும்படியாக பலிபீடத்தை கட்டுகிறவராய் இருந்தார். அப்ப கர்த்தர் அவரோடு பேசுகிறவராய் இருந்தார். அப்போ ஒருத்தர் கர்த்தரோடு இருந்தா மட்டும்தான் அவரோடு பேச முடியும். நாம நிறைய நேரத்துல நம்மளுடைய தொலைபேசியில, மொபைல்ல நாம இன்னொருவரோடு அந்த பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இணைப்பு தேவை. அப்ப அந்த இணைப்புனாலதான் பேச முடியும். அப்ப என்ன இணைப்பு, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இணைப்பு என்ன, அவர் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். அப்ப அப்படியே செய்ததுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் சொல்லி கொடுக்கிறார் என்னென்ன செய்யணும் அப்படின்னு, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றார். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் செல்லுகிற இடத்துல எல்லாம் தேவன் கூட இருந்தாரா அப்படிங்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது, ஆம், அவர் இருந்தார். எப்படி, பஞ்சமான நேரத்துல, பஞ்சமான கஷ்டமான நேரத்துல தேவன் கூட இருந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அவர் பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே பலி செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை தொழுது கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஆபிரகாம் செல்லுகிற இடங்களிலே தேவன் கூட இருந்தார் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. ஏன் அப்படின்னா, அவர் தேவனை தொழுது கொள்கிறவராய் மாறினார். அப்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒவ்வொருவரும் அந்த தேவனுடைய இடத்திற்கு வரும் பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுவார்கள். எந்த வேலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, தேவனை தொழுது கொள்வதிலே நாம் முதல் இடத்திலே இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப இங்க வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், மறுபடியும் அவர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் பலிபீடம் கட்டி தேவனை என்ன பண்ணுகிறார், தொழுது கொள்கிறவராய் இருக்கிறார். இன்னும் நம்ம அதற்கு கீழே நாம் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு தனிமையில் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் கூட இருந்து பேசுகிறார். நிறைய நேரத்துல இந்த தனிமையான சூழ்நிலைகள், நாம வியாதியா இருக்கலாம், நம்ம வீட்டுல இருக்கலாம், நம்முடைய பிரச்சனையில இருக்கலாம். தனிமையான சூழ்நிலையில தான் பிசாசு நம்மிடத்திலே வருவான். அப்ப இந்த தனிமையான உணர்வோடு ஆபிரகாம் இருக்கும் பொழுது அவன் தேவன் அவருக்கு பேசுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் என் தாசனை என்ன பண்ண மாட்டேன், மறைக்காம இருக்க மாட்டேன். 14வது வசனம் 13ஆம் அதிகாரம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திற்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு தனிமையில் இருக்கும் பொழுது தேவன் அவரோடு கூட பேசுகிறார். ஆதாம் தனிமையாயிருந்தார், தேவன் அவரோடு கூட பேசினார். அப்ப தேவன் சம்பாஷிக்கும்படியாக பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு சம்பாஷிக்கும்படியாக வந்தார், பேசும்படியாக வந்தார். ஆனா எப்பொழுது அந்த தனிமையை இழந்தாரோ, தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தாரோ, அப்ப அந்த தனிமையான நேரத்துல கர்த்தரோடு கூட நாம் பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இயேசுவானவர் தனிமையாய் இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும்படியாக, தேவனோடு பேசும்படியாக தனிமையை உபயோகப்படுத்தினார். நாம தனிமையாய் இருக்கும் பொழுது என்ன செய்யறோம்? சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது நம்ம பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம்னு நம்ம என்ன பண்ணுகிறோம்? தனிமையான நேரத்தை உபயோகப்படுத்துகிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை தனிமையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? இவர் லோத்து கூட்டிட்டு வந்தாரு, லோத்து இவரை விட்டுட்டு போயிட்டார். ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? தேவனோடு கூட இருக்கிறார். அப்ப தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவன் வந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாமும் கூட யார் என்னை விட்டாலும், வேத வசனம் சொல்லுகிறது, தாய் என்னை விட்டாலும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார். உலகமே கைவிடட்டும், சொந்தங்கள் எல்லாம் கைவிடட்டும், ஆனாலும் என்னை உருவாக்கினவர் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் விட்டுட்டு போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். யாருமே இல்ல, தனிமையில இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நினைப்பு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, ஏன் அவரை நினைக்கிறோம் அப்படின்னா, நான் அவரை நேசிக்கிறேன். ஏன்னா என்னை அவர் நேசித்தார். என்னை அவர் நேசித்ததுனால அந்த எண்ணம் எப்பொழுதும் நானும் அவரை நேசிக்க வேண்டும். அப்ப அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் நான் அவரை நேசிக்கிறவனா இருக்கிறேனா? அப்ப இங்க நம்ம வேத வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, லோத்துவை பிடித்து கொண்டு போகிறார்கள், அடிமையாய் போயிட்டாரு. அப்போ ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரு? ஐயோ, நான் நன்மை செய்ய வேணாம், பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்ல. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். போய் சண்டை போட்டு எல்லாரும் என்ன பண்றாரு? லோத்து குடும்பம் சார்ந்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வெளியே கொண்டு வர்றார். அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நாம் எப்பொழுது கர்த்தரோடு இருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு என்ன பண்ணப்படும்? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற குணாதிசயங்கள் நமக்குள்ளே உருவாகும். ஏன்? நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் வைத்திருக்கிறதுனால, நம்பி இருக்கிறதுனால, அவர் நாம என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கிறார். தீமையை நன்மையினாலே மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நமக்கு தீமை செய்கிறார்களா, அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்படியாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ எதிரியா இருக்கிறார். ஆல்ரெடி இவர் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டாரு. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமில்ல, லோத்துக்கும் கிடைச்சது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? சோதோம் குமாரா என்ற ஒரு பட்டணத்துக்கு போனதுனால, அந்த பக்கத்துல அந்த பட்டணத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்த்தாரு. அந்த இடத்துல எல்லாம் பசுமையா இருக்கு, நல்ல தண்ணி எல்லாம் இருக்கு, நல்ல மலங்காடா இருக்கு, மிருக ஜீவன்கள் வாழ்வதற்கு, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நினைச்சாரே தவிர்த்து, நம்ம ஆபிரகாமை விட்டு வெளியே போனா அந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவோங்கிறத தெரியாமற் போனார். அப்போ ஆபிரகாம் தேவனோடு கூட இருந்ததினாலே தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்.
14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு இந்த பொருள்கள் மேல எனக்கு ஆசை இல்லைங்கிற இல்லையா? நமக்கு கிறிஸ்துவங்களா இருக்கிற நமக்கும் கூட சொல்லிக் கொடுக்கிற, நாம பண ஆசை இல்லாதவர்களாய் போதுமென்று இருக்க வேண்டும் என்று நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இவர் சொல்றாங்க எல்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கும் போது ஆபிரகாம் சொல்றார், என்னுடைய ஒரு பொருளும் கூட நான் என்ன பண்ணக்கூடாதா, ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு செருப்பு ஆகிலும் நான் என்ன பண்ணக்கூடாதாம், நான் எடுத்தேன் என்று சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆபிரகாம் தேவனோடு கூட இருந்ததினாலே அந்த உலக ஆசை பொருட்கள் எல்லாம் என்ன ஆகல, அவரை பிடிக்கல. இன்னைக்கு உலக ஆசையும் பொருட்களும் நம்மள என்ன பண்ணுது, எதற்கு நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா எதற்காக என்றால் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் செழிப்பா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப நம்ம யோசிக்கிறோம், இந்த பொருள் ஆசை என்ன பண்ணுகிறதுனா நாம் தேவனுக்கென்று எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. இங்க ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல, ஒரு சின்ன பொருளும் கூட என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நான் எடுக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்துல இப்ப தேவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறார், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் ஆபிரகாமோட சொல்ற மாதிரி பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், ஒரு ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்புக்கான ஆயுதமாய் இருக்கிறது. அப்போ நம்மை பயப்பட வேண்டாம் என்கிறார். அவர் கூட இருக்கிறாரா? நிறைய நேரத்துல நமக்கு பிசாசானவன் எப்படியாவது சந்தேகத்தை கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை தானே, அப்படின்னா இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று இயேசுவின் இடத்துல சொன்னான் அல்லவா, நம்மையும் பார்த்து சொல்றார், நீ தேவனுடைய பிள்ளையானா ஏன் உன் ஜெபமெல்லாம் கேட்க மாட்டேங்கிறார், நீ வேதத்தை எல்லாம் நல்லா படிக்கிறியே, ஏன் தேவன் உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகிறது. இப்ப தேவன் சொல்லிக் கொடுக்கிறார், நீ பயப்படாதப்பா, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். பாருங்க 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. நாம நமக்காக வரல, நம்ம இந்த வருஷம் தான் வரணும் பிறக்கணும்னு நமக்கு எல்லாம் என்ன பண்ணல, தீர்மானம் பண்ணல, நம்மை தீர்மானித்தது தேவன். அப்ப அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம குழந்தையா இருக்கும் பொழுது இருந்தார். நாம் எப்பொழுது பாவம் செய்யாமல் இருந்தோம் அது வரை நம்மோடு கூட இருந்தார். அப்ப இங்க வேத வசனத்துல சொல்றாரு, அப்போ உன்னை நான் தான்ப்பா அழைச்சிட்டு வந்தேன் ஆபிரகாம் சொல்றாரு. 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்ன சொல்றாரு. நீ எத்தனை நாள் வாழ்வேங்கிறதையும் அவர் கையில தான் இருக்கு, எந்த நாள்ல நீ பிறப்பேங்கிறதும் அவர் கையில இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்? அப்ப நாம் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா, அந்த கேள்வியோட தான் நாம என்ன பண்றோம், இந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, தேவன் பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உன்னை அழைச்சு வந்தவர் நான் தான். இப்ப என்ன பண்ணலாம், நீ சமாதானமா தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம். அது ஆபிரகாம் 175 வசனம் 175 வருஷம் அவர் வாழ்ந்தார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். நல்ல முதிர் வயது. அப்போ நல்ல முதிர் வயதுங்கிறது தேவனுடைய பார்வையில ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, மனுஷன் இருக்க போவது ஒரு 120 வருஷம் தானே. அப்ப அதுக்கு மேல இருக்கிற ஒரு 55 வருஷம் ஆபிரகாமுக்கு கிரேஸ் பீரியடா கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்படி தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துக்கு நாம வருவதற்கு நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணல, நம்ம அப்பா அம்மாவும் தீர்மானம் பண்ணல. யார் தீர்மானம் பண்ணா? நம்மை அழைத்த தேவன் நம்மை தீர்மானம் பண்ணார்.
அப்ப அவர் அழைத்தவர் நம்மை பார்த்து கொள்வாரானா? ஆமா, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் பார்த்து கொள்வார். இந்த உலகத்தின் கடைசி நாள் வரையும் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் வாழ்க்கையில ஆபிரகாம் ஜெபித்ததுக்கு பதில் கிடைத்ததா அப்படின்னா, பாருங்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். இன்னைக்கு உலகத்துல இந்த பிள்ளைக்காக லட்சக்கணக்கில் மக்கள் காசு செலவு பண்றாங்க. எதற்காக? எப்படியாவது நான் மலடியா இருக்கக்கூடாதுங்கிற அந்த வைராக்கியத்திற்காக. நமக்கு தெரியும், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா? அப்படிங்கும் போது இல்ல, நாம டாக்டரை நம்புகிறோம், தேவனை நம்புவதை குறைவுபடுகிறோம். இங்க ஆபிரகாம் தனக்காக அல்ல. இங்க ஆபிரகாமுடைய சூழ்நிலை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனா ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அபிமெலேக்கும் அவருடைய குடும்பத்துல சந்ததி உருவாக செய்தார். தேவன் அனுகிரகம் பண்ணினார். அவர்கள் குழந்தை பெறும்படியாக தேவன் சந்ததிகளை உருவாக்கும்படியாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சூழ்நிலையிலையும் நாம் நமக்காக அல்ல, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது என்னோடு பேசுவார்கள் என்பதிலே அவர் அக்கறை கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இயேசுவானவர் இரவிலே, பகலிலே, அதிகாலையிலே, இரா முழுவதும் அவர் தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு தெரியும், தேவனோடு பேசுவது அவ்வளவு ஆசீர்வாதம்ங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நினைப்போம் என்றால் மட்டுமே நாம் என்ன செய்வோம்? பேசுகிறவர்களாய் இருப்போம். இப்ப எங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆபிரகாம் கிட்ட ஒரு வேலை கொடுக்கிறார். சரி, 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய ஒரு ஈசாக் என்ற ஒரு மகனை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். வயது முதிர்ந்த காலத்துல தேவன் கொடுப்பேன், நட்சத்திரத்தை பாரு, மணலை பாரு, இங்க பாரு, அங்க பாருன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? அவ்வளவு பெருசா ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிள்ளைய அபிமெலேக்குக்கு கொடுத்த மாதிரி சந்ததியெல்லாம் நிறைய கொடுக்காம ஒரே ஒரு பிள்ளை என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இப்ப இந்த ஆபிரகாம் தேவனோடு கூட எந்த அளவு இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு. 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் சொல்றாரு, தன்னுடைய மகனை கொண்டு போய் பலி செலுத்தி இருப்பா அப்படின்னு சொல்றார். ஒரு போதுமான ஒரு வாலிபத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு மகனை கொண்டு போய் பலி செலுத்திரு அப்படின்னு சொல்றார். ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் ஆபிரகாமோடு இருக்கிறார். இருந்தார். பலி செலுத்து அப்படின்னு சொன்னதும் அவன் எந்த மறுபடியும் சொல்லல. 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம், ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் சொன்னாரு, அப்ப செஞ்சிடணும். எவ்வளவு நாள்? 3 நாள் பிரயாணம். எப்படியாவது ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? மனம் மாறிட முடியும். அப்போ 3 நாள் பிரயாணத்துல என்ன பண்றாரு? போ அப்படிங்கிறார். நான் காட்டுற இடத்துக்கு போ அப்படிங்கிறார். மோரியா மலைக்கு போ அப்படின்னு சொல்றார். அப்போ 3 நாள் பிரயாணப்படக்கூடிய சூழ்நிலையில எந்த அளவு கான்வர்சேஷன் நடந்திருக்கணும்? ஏன் தேவன் இந்த இடத்துல இவர் இருக்கிற இடத்திலேயே பலி செலுத்த முடியாதா? பலி செலுத்தி இருந்தா நல்லது தானே, இல்லையா? ஆனா தேவன் ஏற்றுக்கொள்வது தானே. அப்ப ஏன் 3 நாள் நடக்க வைக்க வேண்டும்? எப்படியாவது ஆபிரகாம் தேவனோடு இருக்கிறாரா என்பதை சோதித்து பார்க்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்று இருந்தோம் என்றால், ஆபிரகாமை போல தேவன் என்ன சொன்னாலும் அதை நாம செய்வதற்கு முழு மூச்சோடு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்ப 3 நாள் பிரயாணம். ஆபிரகாம் கேட்கிறார் 1வது வசனத்துல, ஆபிரகாம்
ஆபிரகாமை என்றார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்றான். நான் வேலைக்காரன்ப்பா, நீங்க என்ன சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன்ப்பா. எப்படிங்க அவர் சொல்றார் 2வது வசனத்துல, உன் மகனை கொண்டு போய் பலி செலுத்திடுன்னு சொல்றார். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 22ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, ஆமையா நான் உங்க வேலைக்காரன் தான்ப்பா, நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் அப்படிங்கிறவரு இங்கே சொல்றாரு. ஆமா, நீர் பலி செலுத்த சொன்னீங்க, நான் வந்து செலுத்தும் போது நான் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு 12வது வசனத்துல, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்ப எனக்கு தெரியுது, நீதான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன். அப்போ தேவன் நம்மை என்ன பண்ணுகிறார்? கவனித்துக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஏன் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 18வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு. அப்ப ஆசீர்வாதம் பெறுவதற்கு, நமக்கு தேவையானவைகள் பெறுவதற்கு காரணம் நாம தான் தடை. ஏன்? பூமிக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிறது என்று நாம் இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்வர்களாய் இருக்கிறோம். சரி, இவர் மட்டுமா தேவனிடத்துல ஜெபிக்கிறார்? இல்ல. 24ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இவரோடு கூட இருந்த வேலைக்காரரும் ஜெபிக்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என் காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளோ. என்னுடைய எஜமானுக்காக நாம ஜெபிக்கிறோம். நம்ம முதலாளிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நமக்கு உதவி செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இங்கே ஆபிரகாம் தன்னுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் கூட தேவனோடு பேசும்படியாக இருக்கிறவராயிருக்கிறார். 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, 27வது வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அப்படின்னா நான் தேவனோடு கூட இருப்பேன் என்றால் என்னை சரியான வழியிலே வழி நடத்துகிறவராயிருப்பார். இவர் வேற எங்க அலையறதுக்கு விடாம இந்த அவருடைய வேலைக்காரரை நேரா கூட்டிட்டு எங்க வர்றாரு? அவருடைய சகோதரனுடைய வீட்டுக்கே கூட்டிக் கொண்டு வர்றார். அதனால தேவனுக்கு நன்றி சொல்றார். நாமும் நம்முடைய வழி நடத்துதல், நாம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும் என்றால், நாம் தேவனோடு இருப்போம் என்றால் நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். 31வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அப்பொழுது அவன் யாரு? அங்க ரெபேக்காளுடைய அப்பா சகோதரர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். தேவை சந்திக்கப்படுமா அப்படின்னா, ஆம், தேவை சந்திக்கப்படும். நாம் தேவனோடு கூட இருந்தால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? ஆமா, நிச்சயமா. ஆனா சாத்தான் தான் நம்ம கிட்ட வந்து சந்தேகத்தை கொண்டு வந்து தேவன் எங்க கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிவிடுகிறார். அப்ப குழப்பமான சூழ்நிலையிலையும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 24வது 44வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, தேவன் எனக்கு என்ன பண்றாரு? என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். 50வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிறத்தருமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் என்றும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்ப நாம செய்ய கூடிய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். என்னுடைய சோர்வான நேரத்துல, தனிமையான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, குழப்பமான நேரத்துல, என்னுடைய ஆயுசு நாள் எல்லாம் அவர் கையில இருக்கு. அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? எதிரிங்க சொல்றாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்றாங்க, ஆதியாகமம் ஜெனசிஸ் 26:28, அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார்.
என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம். இப்ப இங்க பார்க்கிறோம், தன்னுடைய மகனையும் கூட அவங்க என்ன பண்றாங்களா? கர்த்தர் மகனோடு கூட இருக்கிறான். அப்ப நம்ம பாதுகாப்பு எந்தாதான் மொபைலை கொடுங்க பாதுகாப்பு வேணும் அப்படின்னு, அதெல்லாம் செல்லாது. எதான் செல்லும்? கர்த்தர் பாதுகாப்பு நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுத்தாதான். அவர்கள் தமது பிள்ளைகள் கர்த்தரோடு கூட இருந்தால் மட்டும்தான் அந்த பாதுகாப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப எதிரிகளே என்ன சொல்றாங்க? ஐயா, யாக்கோபு ஈசாக்கோடு கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், ஆபிரகாமோடு கூட இருந்ததை போல உம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. இங்க பாருங்க, 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஆசீர்வாதமும் கூட தகப்பனுக்கு கொடுக்கிறதை கொடுப்பதையும் தன்னுடைய பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்கிறார். ஆக ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாருங்க, ஆபிரகாம் பாதுகாப்பை வாங்கிட்டாருங்க. இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு தேவன் இருந்தாரா என்றால் ஆமா, இருந்தார். எப்படி தெரியும்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது, அங்கே நிக்கதேமு என்ற ஒரு மனுஷன் சொல்லி வந்துட்டு சொல்றாரு, 2வது வசனம், ஜான் 3:2, அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்துல வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்றார். அப்ப இயேசுவானவர் கூட பிதா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் தனித்து இருக்கல, நாங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசுவானவர் அநேக முறை சொல்றார். அப்ப இயேசுவானவரோடு கூட இருந்ததுனால பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்றார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்ததினால அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இயேசுவானவர் பிதா நம்மோடு கூட இருப்பார் என்றால் எப்பொழுது இருப்பார்? யோவான் சுவிசேஷர் சொல்றாரு, ஒருவன் என் வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளும் பொழுது நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். அப்படி அவரோடு கூட நாம் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்கிறதாய் மாறும். இங்க பாருங்க, இந்த வசனத்துல சொல்றாரு, அவர் என்ன பண்ணாராம்? நன்மை செய்தார். ஏன்? அங்க அடுத்தது சொல்றாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். 40வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். உயிரோடையே எழுப்புனாருங்க 3வது நாள்ல. அப்போ தேவன் என்னோடு கூட இருப்பார் என்றால் நான் நன்மை செய்வேன். பிசாசின் வல்லமைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவங்களை அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். அடுத்தது, அவர் உயிரோடு எழுந்ததை போல நானும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு உயிரோடு எழுந்தவன் அல்லவா? அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்ததுன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்ற எண்ணங்கள் நமக்கு உருவாகும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்தது வசனம் சொல்றாரு, 42வது வசனத்துல சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 11:42, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்த நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப இயேசுவானவர் ஏற்படுத்தப்பட்ட பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காருங்க. யோவான் 5:27 சொல்றாரு, நியாய தீர்ப்பு பூமியிலையும் எல்லா இடத்துலையும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை என்னிடத்துல கொடுத்திருக்கிறார். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அப்ப பாவ மன்னிப்பு இயேசுவின் மூலமாக மட்டுமே என்பதை ஆணித்தனமாக நாம் நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நாம விசுவாசிச்சோம்னா எனக்கு நித்திய ஜீவன் இயேசுவை நம்புவதனாலே, இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வதனாலே. அப்ப அதனாலதான் பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8வது வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது 8, 9 வரை, நான் தேவனுடைய பிள்ளையானால் நானும் தேவனும் இணைந்திருந்தான் நான் நிலைத்திருப்பேன், ஒரே சிந்தையா இருப்பேன், தேவ சமாதானம் எனக்குள்ள இருக்கும், நான் மற்றவர்களுக்கு உதவியா இருப்பேன், மற்றவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு நான் காரணமாய் இருப்பேன். 4வது வசனத்தில் சொல்றான், சந்தோஷமாய் இருப்பேன். கடைசியாக எல்லா காரியங்களும் ஒரு பட்டியலிட்டு சொல்றார். அதே 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, தேவனோடு கூட நான் இருந்தேன் என்றான். எந்த சூழ்நிலை, வியாதி சூழ்நிலையா, பிரச்சனையான சூழ்நிலையா, கஷ்டமான சூழ்நிலையா, கடன் தொல்லையா, பிரச்சனை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னோடு தேவன் இருந்தால் அவை எல்லாவற்றிலிருந்தும் என்னை காக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே 2 நாளாகமம் 2 Chronicles chapter 15:2, 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 Chronicles 15:2, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவரும் கூட இருப்பார், நாம் கர்த்தரை விட்டு விட்டால் அவரும் நம்மை கைவிட்டு விடுவார். ஆகவே இன்றைக்கு சங்கீதத்துல 145வது சங்கீதத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனோடு கூட எந்த அளவு இருந்தால் எந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். தேவனை எந்த அளவு தம்முடைய பிள்ளைகள் மேல அக்கறை வச்சிருக்கிறாங்கிறத நாம கவனிக்கிறதற்கு தவறுகிறவர்களாய் மாறக்கூடாது என்பதை தான் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 145வது சங்கீதத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். 145 14வது வசனம் சொல்றாரு, நாம விழுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, நம்மை மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறான். அப்ப தாங்கிறதும் தூக்கி விடுறதும் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப நாம் கர்த்தரோடு கூட இருப்போம் என்றால், மிருகங்கள் எல்லாம் கேட்கும் போது சாப்பாடு கொடுக்கிறாராம், நாமெல்லாம் கேட்கும் போது கொடுக்க மாட்டாரா? அவர் சொல்றாரு, கல்லு ஏதோ மிருகம் கேட்கறது கொடுக்குறாங்களே, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். ஆகவே 17வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் தமது வழிகள் எல்லாவற்றிலும் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். 18வது வசனத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். 20வது வசனத்துல சொல்றாரு, நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. அப்ப நம்ம காப்பாற்றக்கூடிய பெரிய பொறுப்பு தேவனிடத்துல இருக்கிறது. நாம நமக்காக வரல, நமக்காக வாழல, நமக்காக வாழாமல் நாம் தேவனுக்கு என்று வாழ்வோம் என்றால், கர்த்தரோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், நம்மை ஆச்சரிய விதமான அதிசயமான விதத்திலே வழிநடத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவானவர் வாழ்ந்து, ஆபிரகாம் வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்தினார்கள். நாமும் வாழ நாமும் முயற்சி எடுப்போம். நம்ம சொந்தங்கள் பந்தங்களை காட்டிலும் தேவனோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல நித்தியத்திற்குமான அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதில் யாரும் தடுக்க முடியாது என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த கேஎல் சபையாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய நாளிலும் மிகவும் அருமையான ஒரு செய்தி. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், அவர் நம்மோடு கூட இருந்தால் என்னென்னலாம் இருக்கும், அவர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணும், ஆபிரகாம் என்ன செய்தார் என்கின்ற நல்ல ஆலோசனையை கேட்டோம். அவர் நமக்கு கொடுத்த வாக்கின்படி நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அநேக நேரங்கள்ல நாம தான் அவர் கூட இல்லாம நம்ம போயிருக்கோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், அல்லது நாம் அவரோடு கூட இருந்தார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டிருக்கின்ற வேலையில, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி எப்ப நான் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானது அழிந்து போகக்கூடியதான காரியங்கள், கண்ணால் காணக்கூடியதான காரியங்கள், இவைகளை நம்முடைய புயபலமாக்கி கொள்கிறோமோ, அப்பொழுது கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்களாய்
சபிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனவே உண்மையாகவே இன்றைய நாளில சொன்ன இந்த கர்த்தருடைய வார்த்தை நாம் சிந்திக்கவும் செயல்படவும் நமக்கு ஒத்தாசையா இருக்கிறது. தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை அபரிதமாக அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்மை வழிநடத்துவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் நாம் சிந்தித்து செயல்படும்படி அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் ஹென்றி ஜோசுவாவை மலேசியாவிலே குடிவரக்கூடிய KL தமிழ் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக, இங்கே இருக்க ஊழியர்கள் சார்பாக அவர்களை வாழ்த்துகின்றோம். அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய ஊழியங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலும் குடும்ப ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் கூட ஆராதனையை மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் கடன் செல்ல இருக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியை தாராபுரம் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரக்கூடியதான அருமையான சகோதரர் VM ரவி அவர்கள் நடத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். அதுல கர்த்தருடைய பந்திக்கு அப்பத்திற்காக அருமையான சகோதரர் சரளோ அவர்களும், திராட்சரசத்திற்காக அருமையான சகோதரர் அலிசிஸ் அவர்களும், காணிக்கைக்காக அருமையான சகோதரர் ஆட்ரியல் அவர்களும் ஜெபிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக ஆயத்தப்பட்டிருக்கும்படியே கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாம் கடந்து கர்த்தரின் பந்தியில் வா என்கின்றதான ஒரு கருத்து மிகுந்த பாடல் புத்தகத்துல 35வது என்னுள்ள பாடல். கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லும் கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவமானம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனி ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பேலை தீர கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீசர் கூரை தீரு, பாவ கேட்டை கூறு, ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியன் ஆகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமி கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போவி இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமத இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. இந்த நேரத்திலும் அருமையான சகோதரர் VM ரவி அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் அவர்கள் அன்போடு கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். நாம் யாவரும் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை நினைவுறும்படியான அந்த தியானத்தில, அந்த சிந்தையில நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க
தேவனுக்கு பிரியமானபடி நாம் இருப்போமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவானவரை தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பாவிகளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சிலுவையில மறிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இதை உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே தேவன் தீர்மானித்து வைத்திருந்ததாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஏதோ திடீரென்று மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் அல்ல. உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே, மனிதன் பிறப்பதற்கு முன்னதாகவும், பாவம் உலகத்துல வருவதற்கு முன்னதாகவும் இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஆச்சரியம் நிறைந்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். சரி, அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நிறைவேறுவதற்கு அதுக்கு காலங்கள் இருந்தது. கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து பிறகு ஏற்கனவே ஒரு 33 ஆண்டுகளாக இருக்க வேண்டியதாக. எப்படி இருந்தாலும் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படி தேவன் அந்தந்த காலத்தில் அதை சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். மனிதன் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள ஆத்மாவாக வாழக்கூடிய வாழ்க்கை பெற்று வாழ்ந்து வந்தான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வரும் பொழுது அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டான். தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக மனிதன் செயல்பட வாழ ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட செயலை தேவனானவர் மன்னிக்கும்படி, மாற்றும்படி அவருடைய குமார் இயேசுவின் ரத்தத்தினாலே அதை சுத்திகரிப்பதற்காக திட்டம் செய்ததுதான் இந்த இயேசுவனுடைய மரணத்தை, அவருடைய ரத்தத்தை சிந்தும்படி ஒப்பு கொடுத்த ஒரு பெரிய ஒரு தியாகம். சரி, அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினாலே நமக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது. அப்போ தேவனை விட்டு பிரிந்திருந்த மனுஷன் மீண்டும் அவரிடத்துல சேருவதற்காக இயேசுவின் ரத்தமானது தேவைப்பட்டது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. எபேசியர் புஸ்தகத்தில் நாம் அதை படிக்கிறோம். தூரமாயிருந்த மக்கள், பாவத்திலே அந்நியர்களாக, தேவனை அறியாத மக்களாக, தேவ நம்பிக்கையற்ற மக்களாக, அநேக ஆசீர்வாதங்கள், இன்னும் சொல்ல போன ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்த மனுஷன் அவரிடத்துல மீண்டும் சேருவதற்காக ஒரு வாய்ப்பை எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 17 நாம் கவனிக்கும் பொழுது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சீரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவாகி தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுக்கு முன்னதாக சில வசனங்களை மேல படிக்கும் பொழுது, எபேசு மக்கள் ஒரு புறஜாதி மக்கள், அவங்களைப் போல நாமளும் புறஜாதி மக்கள், யூத மக்களும் ரட்சிப்பு பெற வேண்டும், புறஜாதிகளும் ரட்சிப்பு பெற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். வசனம் 13 முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, தேவனிடத்துல சேரும் பாக்கியம் கிடைக்குது. தேவனுடைய பிள்ளைகளிங்கிற ஆசீர்வாதம், பரிசுத்தமுள்ள மக்கள், தேவ ஜனங்கள், இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் அறியாத மக்களாக நாம் ஒரு காலத்துல வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த நமக்கு அவருடைய இரக்கம் தயவு கிடைத்ததுனாலே சத்திய வசனங்களை நாம் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த சத்தியத்தை விசுவாசித்து உணர்ந்து விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெறும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே பாவ மன்னிப்புகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டோம். அப்ப இது எல்லாவற்றுக்கும் தேவனுடைய திட்டமானது இருந்தது. அந்த திட்டத்துல இயேசுவானவர் முழு இறுதியத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது, இயேசுவானவர் தேவன் நம்மேல் அன்பு வைத்து தமது குமாரனை அனுப்பினார். இயேசுவானவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்காக அவருடைய சரீரத்தை சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கின்றோம். தேவ அன்பு நமக்கு அவருடைய குமாரனை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்பு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு கூர்ந்த தேவனையும் அவருடைய குமாரனையும் நாம் எப்பொழுதுமே மறக்கவே கூடாது. குறிப்பாக இந்த நேரத்துல இயேசுவனுடைய மரணத்தை நினைவுறும்படி நாம் வந்திருக்கிறோம். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் தியாகத்தையும் உணர்ந்து அப்படி மரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிறார். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கொரிந்து சபையாருக்கு பவுல் மூலியமாக கற்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் படிக்கிறோம். அதை அவரு இயேசுவானவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னதாக, இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் சொல்றார். அது என்னவென்று நாம் வாசித்து கர்த்தரை வந்து கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ண பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது,
நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவின் மரணத்தை நினைவுறும்படி அப்பம் புசித்து திராட்சரசம் பானம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கார். இயேசுவானவர் சொன்னதை பவுலும் ஒரு சபையாருக்கு சொன்னாரு. ஒரு சபையாருக்கு மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற எங்கும் உள்ள பிள்ளைகளுக்கு எழுதுவதாவது என்று இந்த நிருபத்தில் நாம் படிக்கிறோம். பாவத்திலிருந்த நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அந்நியர்களாக இருந்த நாம் தேவனுடைய ஜனங்களாக ஆசீர்வாதம் பெற்றோம். அப்ப நாமும் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றோம் என்பதை உணர்ந்து பார்த்தால் இயேசுவின் மரணத்தினாலேதான் நமக்கு அது கிடைத்தது. அதனாலதான் வசனம் சொல்லுது 26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்பம் புசிக்கும் பொழுது, திராட்சரசம் பானம் பண்ணும் பொழுது நாம் இப்ப செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்ல, நாம் ஏற்கனவே செய்த பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கு இயேசு நமக்காக மரித்தார் என்பதை நாம் நினைவுறும்படியாக மரணத்தை தெரிவிக்கிறோம். இதை சரியான உணர்ந்துகளோடு செய்யாத பட்சத்தில் வசனம் 27 சரீரத்தையும் குறித்து ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்போம். ஆராதனைக்குரிய விஷயங்கள்ல எல்லாவற்றையும் நாம் சரியா செய்திருக்கணும்னு வைத்துக் கொள்வோம். ஆனா அப்பத்தையும் திராட்சரசத்தை நிதானிக்காம சரியா புரிந்து கொள்ளாமல் கலந்து கொள்ளும் பொழுது அதுல நாம் குற்றவாளிகள் ஆகிறோம். அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகாமல் ஆத்திரவான்களாக இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கக்கூடியவர்களாக, அவருடைய மரணத்தை நினைவுறக்கூடியவர்களாக, அதை நாம் சரியாக செய்யும் பொழுது அது நிமித்தமாக கிடைக்கிற அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நித்திய ஜீவனை பெறுவதற்கான பாக்கியத்தையும் மரித்தாலும் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவோமா. பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசுவின் மரணத்தை நினைவுறும்படியாக வந்திருக்கிற நாம் அதை சரியாக செய்வதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அப்பத்துக்காக நாம பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்து இதுல கலந்து கொள்வோம். அப்பத்துக்காக அருமையான சகோதரர் சர்லோ அவர்களை ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வானாது வானங்களுக்கு மேலாய் விட்டிருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவரே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைக்கூறும்படியாக உன்னுடைய சமூகத்துல எனக்கு கிட்ட சேர்ந்திருக்கு தகப்பனே. இதோ உடைய மாபெரும் சித்தத்தின்படியாக நேர் அவரை எங்களுக்காக ஒப்புக்கொண்டு அவர் தம்மை தாமே சிலுவை மரணத்துல ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வார நாளை அடிப்பித்தார்கள், தலையில முள்முடி சொட்டினார்கள், கைகளும் கால்களும் ஆணினாலே கிடாவினார்கள், விழாவில் ஏற்றினாலே குத்தினார்கள். விதமாய் அவருக்கு வரமான சித்திரவதைகளை எங்களுக்காக அவர் பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் பட்ட அந்த பாட நிமித்தமாக அவருடைய சரீரமானது கிழிக்கப்பட்டது. கிழிக்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தை தேவரே நீர் எங்களுக்கு காசு தந்து செல்ல வேண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம். பரிசுத்த நீதி நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசலுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசிங்கள் சொன்னார். அவருடைய மரணத்தை நினைவுற இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அந்தபடியே திராட்சரசத்தையும் எடுத்து இதை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள். அனைவருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தனை என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தம் என்று சொல்லி கொடுத்தார். திராட்சரசத்துக்காக அருமையான அவர்களை ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்வோம்.